சக்திவேலோட வைஃப் என்னங்க இது, பெரியவங்க இருக்கிற இடத்துல சாப்பாட்டு தட்டை தட்டி விட்டுட்டு இப்படி கத்துறீங்க? அவங்க உடம்பு சரியில்லாத பெரியவரை பார்க்க வந்தா அதுல என்னங்க தப்புன்னு கேக்குறான். அதுக்கு சக்திவேலு, வாய் மூடி, உனக்கு தப்பா தெரியலையாடி? 30 வருஷமா நம்ம நிம்மதியை கெடுத்து ஊர் முன்னாடி நம்ம மானத்தை கப்பல் ஏத்தின ஜென்மப்பாக அவங்க. அந்த பாண்டியன் குடும்பத்து ஆளுங்க நம்ம வீட்டு வாசப்படியை மிதிச்சதே தப்பு, அதை நீங்க எல்லாரும் எனக்கு வேடிக்கை பாக்குறீங்களான்னு கேக்குறான். அம்மா அதுக்கு, ஏய் சக்திவேலு கொஞ்சம் அடங்குடா, அவங்க வந்தா நாங்களா கூப்பிட்டோம்? உடம்பு முடியாம படுத்திருக்கான், ஒரு பந்தத்துல வந்தாங்க, அதுக்காக இப்படியே வீட ரெண்டாக்குற மாதிரி கத்துவ? சக்திவேலு இருக்கு, பந்தமா? அவனுங்களுக்கும் நமக்கு என்ன பந்தம் வேண்டி இருக்கு? நம்மள அழிக்கணும்னு சுத்துற கூட்டம் அது. ஆத்தா இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வருவாங்க, நாளைக்கு அப்படியே பாசம் மாதிரி பேசி நம்ம தலைமையில ஏறி உட்காருவாங்க. நீங்க எல்லாரும் மானம் சூடு சுரணை எல்லாத்தையும் அடக வச்சுட்டு அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருங்க. ஆனா இந்த சக்திவேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுங்கிறான். கோபப்படாதடாரு, எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். அவனுக்கு எந்த தைரியத்துல என் வீட்டு வாசப்படியை மிதிச்சானுங்க நானே இப்ப போய் கேட்கறேன். இன்னைக்கு அவனுக்கு குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு சக்திவேல் கோபமா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வாசல்ல இருக்க கட்டை எடுத்துட்டு பாண்டியன் வீட்டை நோக்கி போறாங்க. பின்னாடியே அவங்க ஆத்தா, சக்திவேலு நில்லுடா நில்லுடான்னு கத்துறாங்க. சக்திவேலு பாண்டிய வாசப்படி முன்னாடி நின்னுட்டு, ஏய் பாண்டியா வெளியே வாங்க, எல்லாரும் வெளியே வாங்கடா எல்லாரும் அப்படின்னு கத்துறான். இன்னும் சரவணும் செந்திலும் வெளியே வராங்க. பாண்டியன், என்னடா சக்திவேலு கையில கட்டையோட வந்து என் வீட்டு வாசல்ல நின்னு கத்துற, என்ன விஷயம்னு கேக்குறான். விஷயமா? என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? உங்க வீட்டு ஆளுக எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் வீட்டு வாசப்படியை மிதிச்சு உள்ள வந்திருப்பீங்க. 30 வருஷம் பகை இருக்கடா நமக்குள்ள. இன்னைக்கு என்னடா பெரிய உத்தம மாதிரி எங்க அண்ணனை பார்க்க உங்க வீட்டு ஆளுக வர்றாங்க, நீ போய் பேசுற எங்க அண்ணன் கிட்ட அப்படின்னு கேட்கான். சரவணனுக்கு, வார்த்தை அளந்து பேசுங்க, எங்க வீட்டுல இருந்து யாரும் சண்டைக்கு வரல, உடம்பு முடியாம இருக்கிற அவங்க அண்ணன் எங்க அம்மா பார்க்க போனாங்க, அதுக்கு வந்து இங்க கத்தாதீங்க அப்படிங்கிறான். சக்திவேல் அதுக்கு, மனித நேயமா? உங்க குடும்பத்துக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்? அன்னைக்கு எங்க வீட்டு பொண்ணு இழுத்துட்டு ஓடும்போது எங்கடா போச்சு உங்க மனித நேயம்? ஊர் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டு இப்ப வந்து பாசம் கட்டுறீங்களா? இனிமேல் உங்க குடும்பத்துல இருந்து எவனாவது என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்தா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு கத்துறான். செந்தில் அதுக்கு, என்னங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? வந்தா நாங்க என்ன திருடவா வந்தோம்? சொந்தக்காரங்கன்னு முறை வச்சு பார்க்க வந்தாங்க, இதுக்கு என்னங்க இப்படி சண்டைக்கு வந்து இழுக்கிறீங்கன்னு கேக்குறான். டேய் செந்திலு வாய மூடுடா, சொந்தமா ஜென்ம பகடா நீங்க எங்களுக்கு. இன்னைக்கு நான் எச்சரிச்சு போறேன் பாண்டியா, உன் வாரிசுகளும் உன் வீட்டு ஆளுகளும் அடக்கி வை. இனிமேல் எவனா எங்க எல்லையை தாண்டி வந்தா இந்த சக்திவேல் கையில அறிவாள் தான் இருக்கும், அப்புறம் ஊர் பஞ்சாயத்து போலீஸ் எதற்கு நான் பயப்பட மாட்டேங்கிறான். பாண்டியன் உடனே, டேய் சக்திவேலு எங்களுக்கும் சண்டை போட தெரியும்டா, வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுற, நீயும் உன் குடும்பமும் எங்களுக்கு பகைதான், நாங்களும் அதை மறக்கல. ஆனா என் வீட்டு வாசல்ல வந்து கம்பு தும்பு தூக்குன நாங்க சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டோம், பாத்துக்கோ அப்படிங்கிறான். சரவணன் மயில பார்த்து பேச போறான். ஏ மயிலு, உனக்கு அவ்வளவு திமிரா? நாங்க ஏதோ உன் கஷ்டத்தை பார்த்து மனசிறங்கி பணம் கொடுத்தா அதை எங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு போற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளவு ரோஷம் கேக்குறான். மயில் அதுக்கு, ரோஷன் தான், அதுவும் நீங்க கொடுத்த பிச்சை காசுக்கு முன்னாடி என் ரோஷன் தான் எனக்கு பெருசு. அப்படி எப்படி திடீர்னு என் குழந்தை மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம் வந்துச்சு? இப்ப எதுக்கு பணம் கொடுத்து நாடகம் ஆடுறீங்க? நாடகமா? உனக்கு அறிவு இருக்காடி? நீ கர்ப்பமா இருக்க, உனக்கு மருத்துவ செலவுக்கு இருக்கும்னு என் நல்ல எண்ணத்துலதான் எங்க அம்மா வந்து பணம் கொடுத்தாங்க. அது உனக்காக இல்லாட்டி உன் வயித்துல வளர்ற என் ரத்தத்துக்காக. ஏன் ரத்தம் சொல்லாதீங்க, அது சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் இது என் குழந்தை இல்ல, இது யாரோட குழந்தைன்னு என்ன அசிங்கமா பேசிட்டு போனீங்களே, அப்ப எங்க போச்சு இந்த ரத்த பாசம்னு கேக்குறா. இல்ல அது அப்ப நான் இருந்த கோவத்துல சூழ்நிலையில நான் பேசினதுங்கிறான். கோவத்துல பேசினா ஒரு பொண்ணோட கப்பும் அவ வயித்துல வளர்ற பிள்ளையும் உங்களுக்கு பொய்யா போயிருமோ? அன்னைக்கு பேசின இந்த வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. என் பிள்ளை இல்லைன்னு நீங்க உதறிட்டு போன அதே நிமிஷம் இந்த குழந்தைக்கு நீங்க யாரோ ஆயிட்டீங்க. இப்ப வந்து உங்க வீட்டு பணத்தை கொடுத்து உங்க வாரிசுன்னு சொந்தம் கொண்டாட வராதீங்கிறான். மயிலு, வார்த்தையை அளந்து பேசு, நான் தெரியாம பேசிட்டேன்னு இப்ப சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? உன் பிடிவாதத்தால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது குறை வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். என் பிள்ளைக்கு ஒரு குறையும் வராது. அன்னைக்கு நீங்க இல்லைன்னு சொன்ன என் பிள்ளைய இன்னைக்கு இந்த மயில் என் பிள்ளை மட்டும்தான் வளர்த்து காட்டுவேன். இதுக்கு உங்க குடும்பத்தோட ₹1 காசு கூட எனக்கு தேவையில்லை. இனிமே உங்க அப்பாவையோ அம்மாவையோ என் அம்மா கிட்ட பணம் கொடுத்து ஆசை காட்ட வேண்டாம்னு சொல்லி வைங்க, கிளம்புங்க இங்கிருந்து அப்படின்னு டென்ஷனா பேசுறா. சரவணன் இதுக்கு மேல எதுவும் பேச முடியாம குற்ற உணர்ச்சியோட அங்கிருந்து சீக்கிரம் போயிடுறான்.